ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ அப்புறம் ஹீரோயின் கூட ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்கல்ல, போட்டியில் கலந்துக்கிறவங்க. அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கள பார்த்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். நானா ஸ்கின் கேர் பண்ணிட்டு இருக்கேன். போட்டிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளோட அப்பியரன்ஸ் நல்லா இல்லைனாலும் இந்த போட்டியிலேருந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீ ஸ்கின் கேர் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஹீரோ இதை வேற பண்ணணுமா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹீரோயின் அங்கே வந்து இவன் முஞ்சிலாம் என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறா. அங்க இருக்க இன்னொருத்தன் வாங்க எல்லாரும் போய் இன்னைக்கு ஒண்ணா குளிக்கலாம் அப்படிங்கிறான். ஐயோ இவன் கிட்ட இருந்து இப்போ எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட உன்னோட ஸ்கின் இம்ப்ரூவ் ஆக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறா. என்ன பண்ண போறான்னு பார்த்தா அவனுக்கு ஃபேஷியல்லாம் பண்ணி ஸ்கின் கேர் அப்புறம் வேக்சின்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு தேவையா, இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அவனுக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ணி விட்டுட்டு இப்பதான் ஓரளவு பாக்குற மாதிரி இருக்க அப்படிங்கிறா. நீ எனக்கு தேங்க்யூ சொல்லணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா நீ எனக்கு தேங்க்யூ சொன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. ஆனா ஹீரோக்கு ஹீரோயின் மேல காண்டு, நமக்கு ஸ்கின் கேர் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு நம்மளை பழி வாங்கிட்டால அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். நான் ஏதாவது திட்டுறதுக்குள்ள இங்கேருந்து போயிடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னோட பிஸி டேல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ என்கிட்ட இப்படி பேசுற, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, நீயும் பதிலுக்கு எனக்கு ஏதாவது கொடு அப்படிங்கிறா. நானும் உனக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். மனசுக்குள்ள அவளை அடிக்கிற மாதிரி நினைச்சு பாத்துக்கிறான். ஹீரோயின் உடனே அவனோட காது கிட்ட போய் எனக்கு இந்த விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்கறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நல்லா ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் இங்கேயே நின்று கத்திடுவேன் பாரு அப்படிங்கிறா. கத்துனா கத்திக்கோ, என்னவோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அவ உடனே எல்லாரும் இங்க வாங்க, ஹீரோ உடம்புல ஏதோ டேட்டூ இருக்கு, அது என்னன்னு வந்து பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஏன் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அவளோட வாயை மூடுறான். இவன் அப்படி அவளோட வாயை மூடினதும் அவனையே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மியூசிக் தெரியாம நீ போன போட்டியில எப்படியோ ஜெயிச்சிட்ட, அடுத்த போட்டியில ஜெயிக்கிறதுலாம் கஷ்டம், நீ என் கூட டீம் அப் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு மியூசிக்ல ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறா. பக்கத்து நாட்டோட ஸ்பை யாருங்கிறத கண்டுபிடிக்கணும்ல, அதனால ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓகேங்கிறான் அவ சொன்னதுக்கு. அவ ஹீரோ கிட்ட கேட்ட ஹெல்ப் என்னன்னா, அவ பாத்ரூம்ல குளிக்கிற வரைக்கும் ஹீரோ அந்த பாத்ரூம்க்கு வெளியே நின்று யாரும் உள்ள வராம பாத்துக்கணும். உனக்கு 1/4 மணி நேரம் தான் டைம், சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாது, குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும், யாரும் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ குளிக்க போறா. அப்போ அந்த போட்டியில கலந்துக்கிற ஜின் அப்படிங்கிற ஒருத்தன் அங்க குளிக்க வரான். ஹீரோ அவனை தடுக்கிறான். இங்க நீ என்ன பண்ற, இங்க எதுக்கு வந்த அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவனுக்கு கடுப்பாகி நான் இங்க தூங்குறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறான். ஹீரோ வழி விடாதனால இங்க எதுக்கு வருவாங்க, குளிக்க தானே வருவாங்க, குளிக்க தான் வந்தேன் தள்ளு அப்படிங்கிறான். இந்த பாத்ரூம் உனக்கு அலோடு இல்லை, நீ வேற பாத்ரூம்ல போய் குளி அப்படிங்கிறான். நான் இங்க தான் குளிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோவை தள்ள ட்ரை பண்றான். அவனால ஹீரோவை தள்ள முடியல. அதனால அவன் உனக்கு என்ன பார்த்து பயம், இந்த போட்டியில நான் ஜெயிச்சிருவேங்கிற பயம், அதனாலதான் என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி தேவையில்லாத சண்டைலாம் என்கிட்ட போட்டுட்டு இருக்க, நான் இங்கேருந்து போறேன், இதுக்கெல்லாம் நான் சண்டை போட்டு என் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வரா. அவ ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.